நயீம் குரேஷி அப்படின்னு ஒருத்தனை அவன் வந்து ரொம்ப பெரிய கிரிமினல். அவனை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவன் பேரில் 1,00,000 ரூபாய் பவுண்டி இருந்தது. செஞ்சது யாருன்னா யோகி அரசாங்கம். அவங்க கொஞ்சம் கூட இந்த மாதிரி கிரிமினல்ஸை டாலரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2017 இந்த வேட்டையை தொடங்கினாங்க. 243 கிரிமினல்ஸ் உயிரிழந்திருக்காங்க. 31,000 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு உத்தரப்பிரதேச அரசு. கிட்டத்தட்ட 16,000 பேர் என்கவுண்டர் அவங்க மேலே நிகழ்த்தி இருக்குது. அப்படி கணக்கு பார்த்திங்கனாக்கா தினம் ஒரு 4 பேரையாவது 5 பேரையாவது அது சுற்றி வளைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த ரீதியில் போலீஸ்காரங்களை முடுக்கிவிட்டு நல்ல விதமாக வேலை வாங்கணும்னா அந்த அரசாங்கத்துக்கும் அதை தலைமையேற்று நடத்துகிறவருக்கும், அதாவது யோகி ஆதித்யநாத்துக்கு எவ்வளவு இந்த விஷயத்து மேலே ஒரு பிடிப்பு இருந்திருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1720 போலீஸ் வந்து இதில் இன்ஜர்ட் ஆகிருக்காங்க. ஒரு 668 கிரிமினல்ஸும் இன்ஜர்ட் ஆகிருக்காங்க. 18 போலீஸ்காரங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் லேஸ்பட்ட காரியம் கிடையாதுங்க. மக்களோட சப்போர்ட்டும் இருக்கணும். அது ஜெயிச்சு வரணும். வந்தவங்க உண்மைக்கு புறம்பாக நடக்காமல் சத்தியமாக வழியில் நடக்கணும். கமிட்மெண்ட் இருக்கணும். பொதுமக்கள் பாதுகாப்பான சூழலில் வாழணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் 0 டாலரன்ஸ் ஃபார் இந்த மாதிரியான நடவடிக்கைகள், கிரிமினல் நடவடிக்கைகள். இது வந்து நம்ம யோகி ஆதித்யநாத் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறோம். இது எப்படி இவங்கெல்லாம் உருவாகுறாங்கங்கிறது நான் மற்றொரு ரீலில் சொல்கிறேன். நன்றி.